வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோடில் நம்ம சில பல நியூஸஸ் பார்க்க இருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரு வந்து ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட்டோட கேபிட்டலாக அமராவதி அப்படின்ற சிட்டியை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அமராவதி தான் இனிமேல் ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல். ஏன் அப்படின்னா, இப்போ ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானாவும் ஒரு காலகட்டத்தில் ஒரே ஸ்டேட்டாக இருந்தாங்க. இப்போ தான் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 2 ஸ்டேட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஹைதராபாத் யாரோட ஸ்டேட் கேபிட்டல் அப்படின்னு அந்த சிக்கல் இருந்துச்சு. தெலுங்கானாக்கு ஹைதராபாத்தும், ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி கேபிட்டல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு இதுவரை 4000 கோடிக்கு வந்து எய்டு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் சைட்லேருந்து 4000 கோடிக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. ஸோ தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலை இன்னைக்கு பே ஆஃப் பெங்காலை சப்மெரின் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மிசைலை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூக்ளியர் பவர்டு மிசைலாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ இதை பற்றின என்ன மிசைல் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க, அதோட மாடல் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது இன்னும் கவர்மெண்ட் சைடு ரிலீஸ் பண்ணல. பட் ஒரு சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ் என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஊரில் இந்துக்களோட வீடுகள் கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் பற்ற வைக்கப்பட்டிருக்கு. சில உயிர் பலிகளும் நடக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக பங்களாதேஷில் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஃபுல் பேர் தெரியல, 3 வேர்டு சேர்ந்த மாதிரி ஒரு பேர், லாஸ்ட் நேம் வந்து தாஸ்ன்னு வருது. தாஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பங்களாதேஷோட போலீஸ் வந்து அங்கே அந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஊரில் மக்கள் புரட்சி பண்ணுறாங்க, அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சா அந்த ஆள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது தெரிஞ்சும் அந்த தாஸ் அப்படின்னு நபர் வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கப்படுறாரு. அவங்க அந்த மக்கள் கூட்டம் வந்து அந்த நபரை வந்து உயிரோடையே எரிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஹிந்து அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் தொடர்ச்சியாக இந்த வீடுகளுக்கு நெருப்பு வைக்கிறது, இதன் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் வெளிப்பாடாக இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யார் தீ வைக்கிறா? பங்களாதேஷில் இருக்க மக்கள். பங்களாதேஷ்ல இருக்க எந்த மக்கள்? இஸ்லாமை ஃபாலோ பண்ணுற மக்கள். ஸோ அவங்க தான் அங்கே இஸ்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஃபாலோ பண்ற மக்கள் யார் வீட்டுல வைக்கிறாங்க? புரியல. இஸ்லாம ஃபாலோ பண்ற மக்கள் யாரோட வீட்டுல கொண்டு போய் வைக்கிறாங்க? ஹிந்து இல்ல. மைனாரிட்டிஸ் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இது ரொம்ப அந்த யூஎஸ் கவர்மெண்ட், அதாவது அங்கே ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான், ஒரு ஃபீமேல் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சர்டன் டைமில் வந்து அவங்கள வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டு யூனஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஓவர் த்ரோ மக்களே ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க தூக்கிடுறாங்க. அவங்களால மக்களை கண்ட்ரோல் வச்சுக்க முடியல. அவங்க இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்போ யார் பதவி ஏற்றுக்கிறதுன்ற சூழலில் யூனஸ் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பில் வந்து உட்கார்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஹிந்து மைனாரிட்டிஸுக்கு நிறையவே பாதிப்புகள் ஏற்படுது. தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இதை திருப்பி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறது ஹியர் அண்ட் தேராக நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப காலமாகவே. பட் இப்போ லார்ஜ் ஸ்கேலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதன் ரிஃப்ளெக்ஷனாக இந்தியாவில் நிறைய ஹிந்துக்கள் வந்து பங்களாதேஷோட ஹை கமிஷன் சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கும். எல்லா நாட்டிலையுமே அந்த வெளியுறவுத்துறைன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. அந்த மாதிரி பங்களாதேஷோட ஹை கமிஷனை இன்றைக்கி முற்றுகையிட்டிருக்காங்க. டெல்லியில், யூபியில், இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் வந்து ஹிந்து மக்கள் இந்தியாவை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு அங்கே இருக்க பங்களாதேஷ் மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுங்க அப்படின்றத மக்கள் வந்து மக்களோட ப்ரொட்டஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். இது எந்த அளவுக்கு இன்னும் எலிவேஷன் ஆகுதுன்றத நாளாக நாளாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, பார்டர் பக்கத்தில் இருக்கிறது 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 ஸ்டேட் அங்கே இருக்குது. அந்த அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. மொத்தம் 7 ஸ்டேட்ஸ் அங்கே இருக்குது. அதில் திரிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட் வந்து ரெகுலராக அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஊர்லேயும், ரெண்டாவது பார்டருக்கு அந்தாண்ட இருக்க பங்களாதேஷில் அப்டேட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெகுலராக அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதமான சூழலையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்றத சொல்கிற விதமாக இந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 நியூஸ் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேற்கொண்டு ஒரு 5000 சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸை வந்து அடிஷ்னல் ட்ரூப்பாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பார்டர்லேருந்து டேட்டா தினைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு டேட்டா அனுப்புறது, இந்த பக்கம் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5000 சோல்ஜர்ஸை உள்ள ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் பிஎம் ஹோம் மினிஸ்டர்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் பிஎம் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து இன்னொரு பர்டிகுலர் ப்ரேயருக்காக வந்து மீட்டிங் நடக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதன் மீட்டிங் வெளிவாக என்ன முடிவு பண்ணாங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ சில மீட்டிங்கோட அவுட்புட்டை சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டாக வச்சுப்பாங்க. அப்படி நான் பண்ணது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இந்த மீட்டிங்கான விஷயம் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் வந்து 5000 அடிஷ்னல் சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. 7th நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு இந்திய விளாகர், சைனாவில் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு விளாகர் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவோடது தான் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் யூடியூப் பிளாகில் பேசிகிட்டு இருந்ததுக்காக சைனாவில் வந்து அவரை 15 மணி நேரத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல மணி நேரங்கள் உணவு கொடுக்காம தாமதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இந்த விளாகர் வந்து வெளியே சொல்லியிருக்காரு. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் சைனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சைனா ரொம்ப காலமாக கிளைம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு முடியாத தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது. பட் இந்தியா வந்து அதை இல்லை அது எங்களோடது அப்படின்னு இவங்க திருப்பி இவங்களோட சைடு தான் ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. இது கருத்து வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. பட் பவுண்டரி பிரகாரம் நம்மளுது நம்ம சொல்கிறோம், அவங்க இதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு எல்லையில்லா முடிவில்லா கேள்வியாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும்ன்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ 8th பார்த்தோன்னா, ஐஸ்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, லிஸ்டென்ஸ்டன், ஓகே அந்த ஊர் பேர் வரல. பட் இந்த 5 ஊர்கள் சேர்ந்து மொத்தமாக 120 பில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் மொத்தமாக இந்த 5 நாடுகளும் சேர்ந்து 120 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9th நியூஸ் என்ன அப்படின்னா, இதுவரை இந்த கோல்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கோல்டில் வந்து இந்த ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கியா? ஸோ அது வந்து டோட்டலாக 26 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் சோஃபாராக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்கே ரீட்டைல் விற்கிறமா இருந்தாலும் நகை வந்து ஹால்மார்க் முத்திரை இருக்கணும். அந்த ஹால்மார்க் முத்திரையை வந்து பதிவு பண்ணக்கூடிய அந்த பதிவு பண்ணக்கூடிய இடங்கள் 26 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ அதை நேஷன் வைடாக எல்லா ஸ்டேட்லையுமே அமல்படுத்துகிறாங்களாம். இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கடைகளில் விற்கக்கூடிய நகைகள்லாம் கேரளா போய் அங்கே அந்த ஹால்மார்க் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். இப்போ வந்து அந்தந்த ஸ்டேட்லேயே இந்த ஹால்மார்க் முத்திரை கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் சொல்லியிருக்காங்க. 10வது என்ன அப்படின்னா, ஆகாஷ் என்ஜி, அதாவது இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு ட்ரையல் பார்த்துருக்காங்க. 2.5 மேக்ஸ் ஸ்பீடில் இன்னைக்கு ஆகாஷ் ட்ரையல் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ 20 நிமிஷத்தில் இப்போ ஒரு மிசைல் வருது அப்படின்னு இட்டக்காச்சு அப்படின்னா 20 மினிட்ஸில் வந்து இது போய் அந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணிடும். டிப்ளாய் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S-400 ஆல்ரெடி ரெடி ஸ்டேட்லேயே இருக்கும் எப்பயுமே. இது வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்க மிசைல் அங்கே வரப்பையே அந்த 20 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகி இன்டர்செப்ட் பண்ண போயிடும்
2.5 மேக்ஸ் ஸ்பீடில் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா 11th நியூஸு, கவர்மெண்ட் வந்து 2 புதிய ஏர்லைன்ஸுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்தில். இது ஒரு ம். முக்கியமான நியூஸ். ஏன் அப்படின்னா பாஸ்ட்டு இந்த மந்தோட பாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்லைன் தான் இந்தியாவில் இருக்குது. ஒன்று ஏர் இந்தியா, ரெண்டாவது ம். இண்டிகோவா இண்டிகோ தான். ம். என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு கிட்ட ஒரு ஒரு 500 ஃப்ளைட்ஸ் பக்கமாக வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ம். நிறைய பேர் பிஸ்னஸ் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதுக்காக பிளான் பண்ணி மந்த்து கணக்காக இயர் கணக்காக பிளான் பண்ண விஷயங்கள் அந்த ஒரு நாள் டிலேயால் வந்து பல விஷயங்கள் மாறி போயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த இண்டிகோ தான் மோனோபோலியாக இருக்காங்க ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ம். ஸோ அவங்களுக்குள்ளார இந்த புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றினதில் ஒரு இத்தனை மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டின ஒரு பைலட்டுக்கு இத்தனை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்தும் அதை மதிக்காமல் அதிகம் இப்போ ஒரு ஒரு ஃப்ளைட் ஒன்ஸ் போயிட்டு ஓட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 டே ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்தால் தான் ஷிஃப்ட்டு கொடுத்து வேலை ஒர்க் வாங்க முடியும். அவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ இவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ அவங்க ஓட்டணும் அப்படின்னா நிறைய மக்கள் அவுட் சோர்ஸ் பண்ணணும். பட் நிறைய மக்கள் அவுட் சோர்ஸ் பண்ணால் செலவுகளும் அதிகமாகுன்றதுனால பைலட்ஸுக்கே ரெஸ்ட் டைம் ரொம்ப கம்மி பண்ணி இவங்க நிறையா ஒர்க் வாங்கியிருந்திருக்காங்க. ம். கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்ப நாங்கள் எடுக்கிறதா முடிவு, எங்கள் முடிவை தாண்டி கவர்மெண்ட் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நாங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக இவங்க போட்டு சடனாக வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. இதை வந்து ஜனவரி 10th நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ம். அரௌண்ட் ஒரு 40 டேஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சூனராகவே ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஏர் இண்டியா வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி எல்லா ஊர்களுக்கும் அவங்க கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதில்ல, கனெக்டிவிட்டி இருக்கிறதில்ல. ஸோ ம். இப்போ இவங்களோட மோனோபோலி தான், இண்டிகோவோட மோனோபோலி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறையா கிட்டத்தட்ட ஒரு 2 டிஜிட்ஸில் வந்து இருந்திருக்கு ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப க்ரப் பண்ணி தான் 2 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ ம். 2 புதிய ஏர்லைனுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அல் ஹிந்த் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியும் ஃப்ளை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ம். ஃபியூச்சர் அப்கமிங் ஃபியூச்சரில் இவங்க 2 பேரோட ஃப்ளைட்ஸும் வந்து இந்தியாவோட ஏவியேஷன் செக்டரில் மக்களுக்கு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மாதிரி ம். இருக்கிறது தான் இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ் ஜியோ, ஏர்டெல். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி மோனோபோலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோனோபோலியாக ஒரு கம்பெனி இருக்கணும், பட் இந்த 2 பேர் மட்டும் தான் பைப்போலாராக ரூல் பண்ணிக்கிட்டு ம். இருக்காங்க. ஸோ இந்த பைப்போலாரும் சீக்கிரம் மோனோபோலி ஆகலாம், பைப்போலாகவே இருக்கலாம். பட் இது 2 பேரும் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நம்ம மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றதால ரொம்ப மக்களுக்கு வந்து 10 ரூபா ரீசார்ஜ் ஒரு காலத்தில் 10 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 300 ரூபா ஆயிடுச்சு. ம். ஸோ இதை சரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் காம்படிஷன்ஸ் நிறையா இருந்தால் தான் விலைகளை குறைக்கப்படும். ஒரு காலத்தில் ஏர்டெல், ஏர்செல், ஜியோ, டொக்கோமோ, வோடஃபோன் ஒரு 5-6 பிராண்ட்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி மொத்தம் 2 ம். பேர் தான் இருக்காங்க. வோடஃபோன் கத்தி கழுத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பிஎஸ்என்எல் ம். தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. ம். ஸோ மேபி இன்னும் 2 ஆர் 3 கம்பெனிஸ் ஏர்லேயும் சரி நெட்வொர்க்லேயும் வந்தாங்கன்னா தான் மக்களுக்கான ப்ராப்பரான ப்ரைஸ் கிடைக்கும் காம்படிஷனில். ம். ஸோ காம்படிஷனோட ரிசல்ட் என்ன அப்படின்னா மக்கள் பெனிஃபிட் அடைவாங்க. ம். ஸோ அப்படி காம்படிஷன் இருக்கப்போ தான் ஜியோ உள்ளே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட தேத மோனோபொலி அப்படின்ற அளவுக்கு காம்படிஷன் இருந்தாலும் மோனோபொலின்ற அளவுக்கு இருக்காங்க. பட் தேர் நீட் டு பி சம் அதர் கம்பெனிஸ் டு கம்பீட் தெம் அப்படின்றதா உண்மை. மக்களுக்கு இது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு இது பயன்ஃபுல்லாக இருக்க போகுது, வேறு எந்த கம்பெனிஸ் வர போகிறாங்கிறத அப்கமிங் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான இன்ட்ரெஸ்ட் டு இன்னொரு எபிசோடில் பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.